எனக்கு முறுக்கே பண்ண தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் முறுக்கு பண்ண போகிறேன்னு நினைக்கிறவங்க கூட ஈஸியாக பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இந்த முறுக்கு ரெசிபி. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதுக்கு நீங்கள் கடையில் வாங்கின அரிசிலாம் யூஸ் பண்ணணும்னு கூட கிடையாது. வெறும் 2 பொருளில் சூப்பராக வீட்டிலே பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் ரேஷன் பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா ரேஷன் பச்சரிசியை முந்தைய கழுவி வாஷ் பண்ணி நல்லா பவுடராக அரைச்சி வச்சாச்சு. இந்த கப்புக்கு நீங்கள் ஒரு மெஷரிங் கப் வச்சுக்கோங்க. அந்த கப்புக்கு 5 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு உளுந்து மாவு எடுக்கணும். 5 கப்பு அரிசி மாவுனா 1 கப்பு உளுந்து மாவு எடுத்துக்கோங்க. இதுதான் வந்து அளவு. சூப்பராக வரும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணதும் கொஞ்சமாக எள் ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு எள் வந்து நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள், உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக மிளகாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம். பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான் இதுக்கு வந்து இது சேர்க்க வேண்டிய பொருளே. ரேஷன் பச்சரிசியில் உள்ள மாவுலேயே வந்து இவ்வளோ சுவையாக இவ்வளோ கிறிஸ்பியாக வந்து முறுக்கு வருங்கிறது இது ஒரு எக்ஸாம்பிள். நீங்களே பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். வெள்ளை கொடுத்து வெளியெல்லாம் வந்து பச்சரிசி வாங்க தேவையில்லை. ரேஷன் பச்சரிசியிலே நீங்கள் வந்து பண்ணலாம். இப்போ இந்த அரிசியில் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட வச்சு எண்ணெய் வச்சுக்கணும். அதை வந்து கொஞ்சமாக ஊற்றி அதையும் போட்டு நல்லா வந்து இனி பிசற வேண்டியதான். நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இதுதான் வந்து முறுக்குக்கான ப்ரொசீஜரை. ஈஸியாக பண்ணிடலாம். 5-10 நிமிஷம் கூட ஆகாது. எல்லாம் ரெடியாக இருந்துச்சுன்னா டக்குன்னு போட்டோமா கிண்டனமா எடுத்தோமான்ட்டு இருக்கலாம். இப்போது வந்து எண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம், நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதை மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ஒரேடியாக ஊற்றி அப்புறம் தண்ணி ஆகிடுச்சுன்னா வந்து மறுபடியும் மாவு போடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்மளோட ரேஷியோ வந்து மிஸ் ஆயிரும். ஸோ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பால் மாதிரி ஷேப்புக்கு நம்ம வந்து இந்த இடியாப்ப மாவுலாம் ரெடி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 2 உருண்டை பெருசாக இருக்குன்னுட்டு 2 உருண்டையாக வந்து பண்ணி வச்சுட்டேன். இதை வந்து ஒரு துணி, ஒரு காட்டன் துணி, வெள்ளை துணியை போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் மேலே வந்து மாவு காயாமல் இருக்கும். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதோட அச்சு வந்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த முறுக்கு புளியிற அச்சில் வந்து தேவையான அளவு மாவை உருட்டி உள்ளே சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அச்சில் வந்து கொஞ்சம் எண்ணெய் ராவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் நல்லா வரும். அப்புறம் இதே மாதிரி கரண்டிலேயோ இல்லை ஒரு தட்டுலேயோ வச்சு நீங்கள் எண்ணெயில் அப்படியே போட்டு எடுத்திங்கன்னா வந்து சூப்பரான முறுக்கு வந்து உங்களுக்கு ரெடி ஆகிரும். அது நல்லா வெந்து இதே மாதிரி ஒரு 2-3 வரை நம்ம போட்டு எடுக்கலாம். இதை வந்து உள்ளே அப்படியே போட்டதும் நம்ம வந்து அந்த எண்ணெயில் பொரிஞ்சு அது வந்து அந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நின்ன உடனே நமக்கு வெந்துட்டுன்னு அர்த்தம். கொஞ்சம் பபிள்ஸ் நின்னோடனே திருப்பி போட்டுக்கலாம். அப்புறம் ஃபுல்லாக பபிள்ஸ் நின்னோடனே நம்ம வந்து எடுத்துடலாம். ரொம்ப கறியை விடாமல் வெள்ளையாகவே வந்து நீங்கள் எடுக்கலாம். நல்லா வெந்து கிறிஸ்பியாக வந்து இருக்கும். இந்த மாதிரி போட்டு நம்ம எடுக்கும்போது சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிரும். பிகினர்ஸ் கூட இந்த ரேஷியோவில் பண்ணும்போது எந்த தவறும் வராது. சூப்பராக கிறிஸ்பியான எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரேஷன் அரிசியில் பண்ணிங்கன்னா கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், பக்குவமும் நல்லா வரும். இதே அளவில் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.